ஹலோ கைஸ், ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மொபைல் ரிவ்யூ பண்ண போறோம் நம்ம சேனல்ல. அது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Vivo Y18e இந்த மொபைல் தான் நீங்க நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. Vivo மெனு கார்டு ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் யூஸ் பண்றவங்க இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வாரண்டி கார்டு இது. ஸ்க்ரீன் ஓகே. அதுக்கப்புறம் சி டைப் கேபிள் ஒன்று தந்திருக்காங்க. பட் இதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. அந்த வீடியோ கடைசியாக சொல்றேன். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. சிம் எஜெக்டர் ஒன்று இருக்கு. ஒரு சிம் எஜெக்டர் ஒன்று தந்திருக்காங்க. இதுதான் அந்த ஃபோன். ஜென் கிரீன் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். இதை வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து 50 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இதோட திக்னஸ் கூட 8.mm தான் கொடுத்துருக்காங்க. இது வெயிட் பார்த்தீங்கன்னா 185 கிராம்ஸ் தான் இருக்குது. ரொம்ப லேஸ் வெயிட்டாக தான் இருக்குது. தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஜென் கிரீன் கொடுத்துருக்கனால நல்லா இருக்குது. பரவாயில்ல, டைல்ஸ் போட்ட மாதிரி தான் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே டைப் வந்து ஐபி எல்சிடி டிஸ்பிளேங்கிறதுனால வீடியோவும் நல்லா பார்க்கலாம். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே பாருங்க. அண்ட் ஸ்க்ரீன் சைஸ் வந்து 6.56 இன்ச்சஸ் கொடுத்ததுனால நல்லா தாராளமாகவே வீடியோ பார்க்கலாம். இதை வந்து கேம் விளையாட எப்படி இருக்குன்னு அதுவும் கீழே பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதனால இந்த ஃபோன் வந்து 8000 ரூபாய்க்கு நல்ல கிளீனான ஃபோன் தான். நம்ம எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் வாங்கலாம். ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் வந்து நோ ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்கல, பட் கொடுத்துருக்கலாம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. இப்ப பாக்குறது வந்து மெமரி. ரேம் வந்து 4GB ரேம் தான் கொடுத்துருக்காங்க. 4GB ரேம் தான் அந்த பட்ஜெட் ஓகே தான். ஸ்டோரேஜ் வந்து 64 அவைலபிளா இருக்கு, 128 அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ப்ராசஸர் பத்தி பார்க்கலாம். இந்த ப்ராசஸர் வந்து MediaTek Helio G85 கொடுத்துருக்கிறதுனால நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது. ஜிபியூ வந்து மெயின்லி G52 கொடுத்துருக்கனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த ஃபோனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல யூசேஜ் தான் இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து Android 14 கொடுத்துருக்கிறதுனால அந்த 2 வருஷத்துக்கு அப்டேட்டும் ஃப்ரீயாக அவங்களே கொடுத்துட்றாங்க. அண்ட் ஃபாண்ட் ரிச்சும் 14 இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக அப்டேட் எல்லாமே இருக்கும். என்னடி சொல்ற? இந்த மேல் கேமரா இருக்குது இல்லைங்களா, இது எப்படின்னா 13 MP கொடுத்துருக்காங்க. இந்த கீழே இருக்கிறது வந்து 0.08 கொடுத்துருக்காங்க. இது வந்து டெப்த் கேமரா, வந்து ஃபர்ஸ்ட் கேமரா. இது வந்து LED லைட். வீடியோ ரெக்கார்டிங் வந்து 1080p கொடுத்துருக்காங்க. அண்ட் 30 வரைக்கும் 50 FPS வச்சிருக்கலாம். மெயின் கேமரா வந்து ஃப்ரண்ட் கேமரா தான். ஃப்ரண்ட் கேமரா எடுத்தது வந்து பாருங்க நீங்கள் எப்படி இருக்குன்னு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. 5 MP தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கிறதுனா ஃபிங்கர் பிரிண்ட் இதில் அதோட டிஃபால்ட் தான் இருக்குது. இதனால 8000 ரூபாய்க்கு இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்தது நல்லா தான் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைன்னா ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்கு வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஆனால் பேட்டரி வந்து 5 to 6 hours தாராளமாக நிற்கிது. அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் சார்ஜர் போட்டால் 120 minutesல தான் ஏறுது. அதாவது 1.5 மணி நேரம் ஃபுல்லாகும் தான். பரவாயில்ல, 8000க்கு இது கொஞ்சம் நல்லா டீசெண்டாக க்ளீனாக தான் இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.